யார் பற்றாளர்? நீங்கள் தானே. என்ன போஸ்டிங்கில் சார் இருக்கீங்க? அக்கௌண்ட்ஸ் யூனியன்லையா? யார் பொறுப்பா? நீங்கள் தானே இப்போ எங்களுக்கு பொறுப்பாக பதில் சொல்லணும் எல்லாத்தையும். ஓகே. வவுச்சர் எடுத்துட்டு வந்துட்டீங்களா? கிராம சபைக்கு வவுச்சரே வரலையே. இல்லை ஃபர்ஸ்ட் படிக்க எப்படி நீங்கள் அதான் சொல்கிறீங்க? சார் படிக்கல ஃபர்ஸ்ட் வவுச்சர் எடுத்துட்டு வர சொல்லுங்க. கிராம சபை முறையாக நடத்துங்க. அதுதான் சார் படிக்க வவுச்சர் எடுத்துட்டு வர சொல்லுங்க. நாங்கள் வெயிட் பண்ணுறோம். இல்லை இல்லை சார் எடுத்துட்டு வர சொல்லுங்க. நாங்கள் பார்க்குற செலவு என்ன பண்ணியிருக்கீங்கன்னு நான் பார்க்குறோம். இல்லை பாருங்க சார் பற்றாளர் தான் பற்றாளர் மாதிரி நடந்துக்கங்க சார். இதுக்கு இல்லைன்னா நாங்கள் எதிர்த்து கிளம்புறோம். நீங்கள் கிராம சபை நடத்துங்க. நான் யார் கம்ப்ளைண்ட் பண்ணணும்? கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். கார்டு சொல்லுங்கள் சார் கார்டு சொல்லுங்கள். எடுத்துட்டு வர சொல்லுங்க. எடுத்துட்டு வர சொல்லுங்க. மிரட்டி வசூல் பண்றீங்க, அது தப்பான விஷயம். விருப்பப்பட்டு கட்டணும். அவங்க பொதுநில நீங்க இப்ப சொன்ன அந்த முதல் வாக்கியத்தை நான் கேட்கிறேன். எங்க வவுச்சரு? ஒன்னாவது அக்கௌண்ட்ங்கிறது வந்து முதல்ல தெரிஞ்சுக்குங்க. மற்றதுக்கெல்லாம் சேலரி அக்கௌண்ட் இருக்கு. ஒன்னாவது அக்கௌண்ட்ங்கிறது மக்களுக்கு பயன்படணுங்கிறது ஒன்னாவது அக்கௌண்ட். அந்த வவுச்சரை காமிங்க. எடுத்துட்டு வர சொல்லுங்க. செலவெல்லாம் சொல்லாதீங்க சார். அப்புறம் தப்பா போயிடும். அப்புறம் நல்லா இருக்காது. எடுத்துட்டு வர சொல்லுங்க. நான் பாக்குறேன். நான் எங்களுக்கு உரிமை இருக்கு. பாக்குறதுக்கு சொல்லுங்க. சொல்ல கடமைப்பட்டிருக்கீங்க. சரி, அது என்ன செலவு பண்ணிருக்கீங்க? வரி வசூல் பண்ணிருக்கீங்க. என் மக்கள்கிட்ட இருந்து வசூல் பண்ணிருக்கீங்க. ஒரு அமௌண்ட் நீங்க மாசம் வசூல் பண்றீங்க. இந்த அரையாண்டுக்கு எவ்வளவு என்ன செலவுன்னு கொண்டுட்டு வந்து காமிங்க. அதுல நீங்க முதல்ல நீங்க ரெண்டு விதமா பிரிக்கலாம் அந்த செலவை. ஒண்ணு செலவு மட்டும் பண்ணிருப்பீங்க, ஒண்ணு பொருள் ஈட்டி இருப்பீங்க. இந்த பொருள் ஈட்டி இருந்தா தான் நீங்க செலவே பண்ண முடியும். இந்த பொருள் என்ன ஈட்டி இருக்கீங்க, எங்க நீங்க என்ன விஷயம் பண்ணிருக்கீங்க, என்ன ரெக்கார்டு வச்சிருக்கீங்க, படிவம் 19 ரெக்கார்டா வச்சிருக்கீங்களா? காமிங்க 10 எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு இதை விட்டு கிளம்புறேன். எல்லாத்தையும் எடுத்து வாங்க. எடுத்து வாங்க. கிராம சபை என்னென்ன நினைச்சிருக்கீங்க? நான் மக்கள் நாங்க பாக்குறதுக்கான கிராம சபை. இதுல என்ன நீங்க ஆடிட்டீங்கன்னு அசால்ட்டா சொல்றீங்க. 2021-22 ஆடிட்டீங்க, இன்னும் க்ளோசிங் பண்ணாம இருக்கு. தப்பு பண்ணாம சொன்னாங்க. ஸ்டே வாங்கி வச்சிருக்கோம். அதை என்ன வெங்கடேசன் க்ளோஸ் பண்ணாம வச்சிருக்காப்ல. நீங்க ஆடிட்டீங்க. நீங்க கொண்டாங்க பாப்போம் வவுச்சரை. நீங்க வேலையை பாருங்க முதல்ல. எங்க ஊர்ல எந்த லைட் ஏரியல எத்தனை கம்ப்ளைண்ட் வேணும் உங்களுக்கு? சொல்ல சொல்லுங்க. யாராச்சும் ஒண்ணா லைட் எரியுதா? பணம் மட்டும் வசூல் பண்றாங்கல்ல. யார் பொறுப்பாளர் சொல்லுங்க. நீங்க பற்றாளரை சொல்லிட்டு போங்க. ரெக்கார்டு எடுப்பாங்க. பாக்குறோம் என்ன செலவு பண்ணிருக்கீங்க பாக்குறோம். எவ்வளவு வசூல் பண்ணிருக்கீங்க பாக்குறோம். ஒன்னாவது அக்கௌண்ட் முறையா மக்களுக்கு செலவு பண்ற காசு அது என்ன பண்ணிருக்கீங்கன்னு நான் தெளிவா பாத்துட்டு போறேன். இந்த இடத்துல நீங்க பற்றாளர் சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு பொறுப்பு பற்றாளர். சொல்லுங்க. அடிங்க. நீங்களே அடிங்க. பற்றாளர் அடிங்க. யாரு பிடிஓவோ செவனலோ பொறுப்பா வந்து சொல்லிட்டு போட்டோம். அதில் சொல்லிட்டு என்ன பண்ணட்டும். நாங்க கேட்கிற ஒரே விஷயம் லைட் எரியல. எந்த லைட்லயும் எரியல. பைப்பு வேலை பார்க்கல. எங்க தண்ணி பிரச்சனை எங்களுக்கு இருக்கு. வீட்டு வரி வசூல் பண்றீங்க. கரண்ட் நீங்க வந்து என்னென்ன வரி இருக்கோ அதெல்லாம் வசூல் பண்றீங்க. ஒரு அமௌண்ட் சேருது. அந்த அமௌண்ட்டை முறையா செலவு பண்ணணும். என்ன பண்றீங்க சொல்லுங்க. என்ன பண்ணிக்கிறீங்க சொல்லுங்க. வவுச்சர் எடுத்தாங்க பாப்போம். ஒவ்வொரு நாளும் கம்ப்ளைண்ட். நீங்க எங்க பாக்குறீங்க? பாக்குறது கிடையாது. அந்த காசை என்ன பண்ணிருக்கீங்க அதை சொல்லுங்க. தெரிஞ்சுக்கிட்டு போறோம். வசூல் பண்றீங்கல்ல, ஒரு அமௌண்ட் வசூல் பண்ணிருக்கீங்க. அதை நீங்க எப்படி செலவு பண்ணிருக்கீங்கன்னு தெளிவா தெரிஞ்சுட்டு போறோமே. எங்கோட்டு பணத்தை நீங்க எப்படி எங்கோட்டு வரி பணம் நாங்க கட்டுறோம். எங்களுக்கு உரிமை இருக்கு இன்னைக்கு கேட்கறதுக்கு. சொல்லுங்க. பதில் தெளிவா சொல்லுங்க. தெரிஞ்சுக்கிட்டு போறோம். எவ்வளவு குறை சொல்றோம் அதை பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அது தெரிஞ்சுக்கிட்டு போவோம். அந்த இடத்துல ஒரு அடி வயிற்று கட்டி போச்சு. அருமா எங்களுக்கு ரொம்ப சமமான தண்ணி. ஒரு அடி வச்சு அதை அடிக்க முடியுதா? துணியை கைத்த போட்டு கட்டிக்கிட்டு ஒரு வேற சொல்லுங்க. தெரிஞ்சுக்கிட்டு நாங்க கிராம சபையில இருந்து உரிமையோட பணம் வசூல் பண்ண சொல்லி நேற்று முதல்ல பண்ணீங்க.
உரிமையோட கட்டுறோம். எங்களுக்கு அந்த உரிமை இருக்கு, இன்னைக்கு கேட்கிறோம். அதை பதில் சொல்லிட்டு போகும். சார் பத்தக்காடு அந்த ரோட்ல இருந்தா இங்க மேலாண்மை கொடுத்துருந்தா இங்க வரைக்கும் லைட் எல்லாம் எங்களை மாத்திட்டா 500 ரூபாய். எங்க கிராம சபை லைட் வர சொல்லி இங்க கேட்க சொல்ல வேண்டிய யாரு கேட்கணும்? நம்ம தலைவர் பதவியில இருக்கும்போது நம்ம அவ்வளவு கேள்வி கேட்கிறாங்க. இன்னைக்கு கேட்கலாம் வந்து கிராம சபையில என்ன ஏன் லைட் ஏரியல, ஏன் பாய்ப்பு வரல, ஏன் எல்லாரும் வருத்தப்படுறது என்ன? எல்லாரும் வந்து கிராம சபை நடத்த மாட்டேங்க. 4 மணி வரைக்கும் உட்காந்துருப்போம். பைப்பு ஒழுங்கா வேலை செய்யல, பார்க்கலாம். குடிநீர் வரி வசூல் பண்றீங்க, வீட்டு வரி வசூல் பண்றீங்க. 1000 கம்ப்ளைண்ட் வருது. முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்ங்கிறனால எங்கள்கிட்ட சொல்றாங்க. நாங்களும் பல முறை கூட சொல்லி கேட்கல. இப்ப அதுக்கான முடிவை சொல்லுங்க. வாங்க, நான் போட்டு காமிக்கிறேன். இப்ப நீங்க பெரியசாமி வர சொல்லுங்க. வர சொல்லி கேட்போம். இங்கே எல்லாத்தையும் விவரமா தெரிஞ்சுட்டு போவோம். வர சொல்லுங்க பெரியசாமியையும், அவரையும் வர சொல்லுங்க. எங்கே எரியல? எனக்கு நல்லா தெரியும். நீங்க வேற, நான் பார்த்தேன் 2-3 வாட்டி என் காசை கொடுத்து. அது தெரியுமா உங்களுக்கு? நான் ஏன் கொடுக்குறேன்னா இப்ப என்ன கேட்க மாட்டீங்களா? நம்ம முன்னாடி ஊராட்சி மன்ற தலைவர் அடுத்த தலைவர் வர வரையும் நம்ம தானே கொஞ்சம் அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத நம்ம பார்க்கணும். யாரும் கம்ப்ளைண்ட் சொல்றதுக்கு இல்ல. எனக்கு நீங்க என்ன செலவு பண்ணிருக்கீங்க, எப்படி செலவு பண்ணிருக்கீங்க, எங்கோட்டு பணத்தை வாங்கி அது எதுக்காண்டி செலவு பண்ணிருக்கீங்க, அதை விவரமா சொல்லுங்க, நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அவ்வளவுதான். தப்பால நான் எதுவும் கேட்கல. இங்க உட்காந்துட்டு ஆளு குறையா இருக்கும். அலவன்ஸ் எப்படி பண்ணீங்களா பண்ணலையா? எங்கே கிராம சபை இது மாதிரி கவர்மெண்ட் கட்டுறான். ஒரு பொது இடத்துல நடத்தணும் கிராம சபை. மலை சேரி ரைட்டு, அதுக்காண்டி நாங்களும் ஏற்றுக்கிறோம். கிராம சபையை முறையா 11:30 மணிக்கு ஆரம்பிக்கணும். 11:30 மணிக்கு சொன்னாங்க. ஆளு வரட்டும், குறையை கேட்டுக்குவோம். எல்லாத்துக்கும் எல்லாம் தீர்மானத்தை எடுத்து வைப்போம். எங்கள் ஊர்ல ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட் வருதுன்னு சொன்னாங்க, ஒரு ஸ்டேடியம் வருதுன்னு. 3 கோடி ரூபா பண்டுன்னு சொன்னாங்க. அதுல மத்திய கவர்மெண்ட் 80% சொன்னாங்க, 20% மத்திய மாநில கவர்மெண்ட். வேகமா கொண்டாந்து மண்ணடிச்சாங்க, சுத்தம் பண்ணாங்க, அப்படியே போட்டு போயிட்டாங்க. என்ன ஆச்சுன்னா அதையும் தெரிஞ்சுக்கணும், அதையும் சொல்லுங்க. நாங்களும் ஒரு தீர்மானம் வைக்கிறோம். அதை சம்பந்தமா மாவட்ட நிர்வாகிகள்கிட்ட சொல்லட்டும், தெரிஞ்சுக்கிறோம். சொல்லுங்க, நாங்க தெரிஞ்சுக்கிட்ட போறதுக்கான இங்க வந்துருக்கோம். ரெக்கார்ட் எடுத்து வர மாட்டேங்கிறீங்க, பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீங்க நோட் எடுத்துட்டு எழுதிட்டே இருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்? அதை எடுத்தாங்கக்கா. எவ்வளவு பைப் லைன் செலவு நீங்க பார்ப்போம்ல, வருமானம் எவ்வளவு, செலவு எவ்வளவு, என்னத்துக்கு செலவு பண்ணிருக்கீங்க? நாங்க என்ன கேட்போம்ல, எத்தனை மணிக்கு கம்ப்ளைண்ட் சொல்றோம்ல, அந்த கம்ப்ளைண்ட் நீங்க ஆமா வேலை நடக்கல, காசு செலவாயிருக்கு. என்னன்னு பார்க்கணும்ல? இல்ல கிராம சபை என்ன மக்கள் காரணம் நாட்டுக்கு மறுபடியும் நாங்க உங்களுக்கு நாங்க 1வது கோட்டை எங்க உரிமை அக்கௌண்ட் கேட்கலாம். மற்ற எதையும் கேட்கல. நீங்க வருமானம் இருக்கா இல்லையா நீங்க எப்படி சொல்றீங்க? 10 ரூபா வந்தாலும் வருமானம் தானே. அப்புறம் வருமானம் இல்லை எப்படி நீங்க சொல்றீங்க? எந்த அடிப்படையில நீங்க சொல்றீங்க? ஒரு செலவு பண்ணிருக்கீங்க, அந்த 10 ரூபாயையும் 10 ரூபாயில 8 ரூபா செலவு பண்ணி வச்சிருக்கீங்கல்ல, 2 ரூபா தானே வச்சிருக்கீங்க. அந்த 8 ரூபாய் என்ன செலவு தெரிஞ்சுக்கணும்ல. கொஞ்சம் பொறுமையா இருங்க. வரட்டும், அத்தாரிட்டி ஆஃபீஸ் நீங்க பதில் சொல்ல முடியாதுன்னா அத்தாரிட்டி ஆஃபீஸ் வரட்டும், பதில் சொல்லணும். ரைட்டுக்கா. உங்களை அதிகாரி யாரையும் கேட்கணும் இல்லக்கா. கிராம சபையில எழுதி வச்சு போறோம்க்கா. நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்கக்கா. அடுத்த கிராம சபைக்கு வந்து அடுத்து கேட்டுக்கிறேன்க்கா. உங்கள்ட்ட இன்னைக்கு நாங்க எங்களோட உரிமை. இன்னைக்கு நீங்க என்ன வேணாலும் கேட்கலாம். மக்களுக்கான உரிமை, மக்களுக்கான உரிமை. இன்னைக்கு நான் பதவியில் இல்லை, மக்களுக்கான உரிமை. வணக்கம், வாங்கினேன். இந்த வவுச்சர்லாம் இல்லாம கிராம சபை நடத்துறானே
வவுச்சரை கொண்டாந்து வைக்க சொல்லுங்கண்ணே. என்ன செலவு பண்ணியிருக்கான்னு தெரியணும்ண்ணே, எவ்வளவு வரவு வந்திருக்குன்னு தெரியணும்ண்ணே. அதை சொல்லுங்கண்ணே, தெரிஞ்சுக்கிட்டு போவோம்ண்ணே. அதுக்காண்டி தான் வந்து உட்காந்துருக்கோம்ண்ணே. நீங்க எப்படி கேஷ் கூட எடுக்காம வந்தீங்க? ஏடி பஞ்சாயத்து இருந்தா கூட இன்னைக்கு கிராம சபையில நீங்க கேஷ் ஏற்கனவே 21, 22 ஆடிட்டிங் வந்து தவறுதலா திரு வெங்கடேசன் கொடுத்து அதுக்கு சேவ் வாங்கி அப்படியே நிக்குது. அதை க்ளோசிங்கே பண்ணல. அப்புறம் நீ அப்படி இருக்கும்போது கிராம சபைங்கிறது இன்னைக்கு முறையா எல்லாம் இங்க வந்திருக்கணும். நீங்க 7 நாளைக்கு முன்னாடியே தகவல் சொல்லியிருக்கணும். முறையா 19 படிவங்களும் இங்க வந்திருக்கணும். முறையா இன்னைக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நீங்க கிராம சபை நடத்தணும். இன்னைக்கு மக்களுக்கான கிராம சபை. இன்னைக்கு நீங்க பதில் சொல்லுங்க. தெரிஞ்சுக்கிட்டு போற எந்த லைட்டும் எரியல. தெரியுதா லைட் எரியும்? நீங்களே சொல்ல கேட்டுக்கோங்க. அப்புறம் நாளைக்கு அது பதில் சொல்லுங்க. நீங்க இன்னைக்கு கிராம சபை எதுக்காண்டி நடக்குது? மக்களோட குறையத்துக்காக தான் கிராம சபை நடத்துறோம். நம்ம 31 வரைக்கும் வரவு செலவு காமிக்கணும். கேஷ் இல்ல படிய தேட்டிங்க 30 பில் பண்ணி கொண்டு வந்துருக்கணும்ல, 30 போட்டு வந்துருக்கணும்ல. அப்புறம் கேட்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம வேலையை செஞ்சிடணும். அப்புறம் செய்யாத வேலையை கேட்டாங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு, அதை செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லலாம். நம்ம செய்ய வேண்டிய வேலையை செய்யாம அப்புறம் எப்படி நமக்கு பதில் சொல்ல வேண்டிய நிறுத்தத்தில் எங்க வந்து ஆளாக்குறீங்க? அவன் என்ன தப்பு கேட்கறாரு? ஒரு வாக்காளராக இருக்கிற ஒருத்தர் இன்னைக்கு கிராம சபையில கலந்துக்கிட்டு என்ன கேட்டாலும் கேட்கலாம். அதுல அவர் தவறாக கேட்டாங்களா? அப்படியே நீங்க ரெக்கார்ட் பண்ணாலும் எப்படி நாளைக்கு கிராம சபை நடத்துவோம். போனை பண்ணி ஃபர்ஸ்ட் கேஷ் கட்ட சொல்லுங்க. எத்தனை மணி நேரம் வெயிட் பண்ணுவோம்? என்ன கம்ப்யூட்டர் நம்ம யாராவது பெட்ரோல் காசு சொல்லுங்க. இது தவறுல நடத்துங்கக்கா. ஃபர்ஸ்ட் நீங்க நடத்திக்கிட்டு இல்லண்ணே. அவன் இல்ல பொறுமையா எல்லாரும் வேலையை விட்டு வேண்டாம் அர்த்தம் வேண்டாம். நான் உடனே சொல்லி வேஸ்டா சங்கடம் வேண்டாம். அப்புறம் நான் என்னைக்கு சொன்னேன் எம்சன்ல பல்பு சொல்லி எவ்வளவு நாள் ஆச்சு? நான் இன்னைக்கு காலையில அடுத்தவங்கள குறை சொல்றாங்க லைட்டிங் ஏரியலனே. இங்க பாருங்க, அடுத்தவங்கள காலையில ஐவசல் வந்து இங்க பாருங்க அவங்க இன்னைக்கு பண்ண அண்ணே நாங்க ஒரு விஷயத்தை சொல்லிரோம். நீங்க பாதி பேர் சொல்லிரோம். வரி வசூல் வந்து பண்ணியே ஆகணும்னு கிராம சபை அனௌன்ஸ் பண்ணும்போது சொல்றாங்க. இந்த மாதிரி லைட் இருக்கு. அத நான் கட்டறதுக்கு நீங்க கேக்குறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. கட்டறதுக்கு எங்களுக்கு நான் கட்டிட்டு அதுக்கான செலவு கேக்குறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கு. உங்க தேவையை செய்யறதுக்கு தானே வரி வசூலே பண்றோம். வரி வசூல் எதுக்கு பண்றோம்? ஒன்னாவது பண்ணுகிறது வந்து எதுலயும் சம்பந்தப்படாதது. எங்களுக்கான செலவுகள் உள்ளது ஒன்னாவது கொண்டு. மத்தது நீங்க எங்களுக்கு சம்பளம் போட்டாங்க சம்பளத்தை அதெல்லாம் சொல்ல முடியாது. ரெண்டே என்ன கேட்க போறாங்க? ஒண்ணு குடி தண்ணி கேட்பாங்க, இல்ல இது குடி தண்ணி சம்பளம் லைட் எங்களோட தேவை அதான். மக்கள் வேற என்ன மக்களோட தேவை அதான். இப்போதைக்கு வாங்க நான் வர சொல்லுங்க. அந்த பெரியசாமி யாரு? Who are you பெரியசாமி? இந்த பஞ்சாயத்துக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அந்த வேலை பாக்க என்ன வேலை பாக்க பாக்குறாருல அவர் வர சொல்லுங்க. அவர் சொல்லட்டும். அவர் சொல்ல அவருக்கு தெரியல. ஏதாவது போஸ்ட்ல இருக்கு. அவரை கேட்டா அவர் நாங்க கேட்டா அவர் எந்த ஆபீஸ்ல சொல்லல. நாங்க எப்படி பார்க்க முடியும் கேக்குறாரு. சொல்லுங்க அதுக்கான பதில் சொல்லுங்க. வர சொல்லுங்க. ஏன்னா அந்த பையன் சொல்லுங்க. புதுசா